நண்பா 4/22 நேற்று டைவா கதை சொன்னோம். இன்றைக்கி டைவா கதை சொல்கிறேன். அது இல்லாமல் கண்டினியூஸாக சொல்ல போகிறேன். மெசேஜில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தான் கண்டினியூஸாக சொல்லணும்னு. அதனால் கண்டினியூஸாக சொல்கிறேன். வாங்க. கதையில் 3 பேர். அது யாருன்னு சொல்கிறேன் பாரு. சும்மா ரைமிங்கை சொல்லி பார்க்கலாம். நான் விழுந்து 1 மாதத்துக்கு அப்புறம் பொண்ணுலாம் ரெடியாகி என் நண்பன் 1 மாதம் லீவ் போகிற ஸ்டேஜ் சொல்கிறேன் பாரு, கேளு நீ. சரியா? எல்லாம் நல்லா இருந்து பேசிட்டு இருந்தது. என்ன தெரியல, மாறி மாறி தள்ளி விட்டுட்டானு. அதில் ஒருத்தன் விழுகக்கூடாதுன்னு போய் பிடிக்க, அவன் கீழே விழுந்து அவன் நெத்தியில இங்கே அடிச்சு உடைய நீ தான் தள்ளி விட்டின்னு சொல்லி இப்படி கையை சும்மா ஆட்டேன். இவன் கையை கொண்டு போய் குறுக்க நீட்ட கடைசியில் கை உடஞ்சி ஆஸ்பத்திரிக்கு நைட்டே போகலான்னு இன்னொருத்தன் சொல்ல, இல்லை காலையில் போகலாம் அப்படின்னு நான் சொல்ல, கடைசியில் ஆஸ்பத்திரி போய் பார்த்தா ஏர் கிராக் தம்பின்ட்டாங்க. ஒரு இடத்துல கட்டு போட்டு 2 நாள் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே தம்பி இது ஆறதுக்கு 1 மாதம் ஆகுனாங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 1 மாதம் வீட்டில் இருக்கிற வழி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா 1 மாதம் வீட்டில்ன்ட்டா எல்லோரும் டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு காசு நம்ம போயிடும். 1 மாதம் சம்பளம் நக்கின்னு அவனுக்கும் போச்சு, எனக்கும் போச்சு. இதோட கதை முடிஞ்சு. எல்லோரும் சிரிச்சுட்டே இருங்க. டாட்டா.